பாய்ஸ், நீங்க எவ்வளவுதான் காஸ்ட்லியா ஹேர் கட் பண்ணாலும் அந்த ஹேர் ஸ்டைல் உங்க ஃபேஸுக்கு செட் ஆகலனா டோட்டலி வேஸ்ட் தான். அதனாலதான் சில பசங்க 150 ரூபாய் ஹேர் கட்ல கூட ஹீரோ மாதிரி இருப்பாங்க. சில பேரு 1000 ரூபாய் கொடுத்து ஹேர் கட் பண்ணாலும் ஆவரேஜ் தான் இருப்பாங்க. ரீசன் ஹேர் கட் இல்ல, உங்க ஃபேஸ் ஷேப் தான். இன்னைக்கு உங்க ஃபேஸ் ஷேப்புக்கு எந்த ஹேர் ஸ்டைல்லாம் வச்சா சூப்பரா சூட் ஆகும்னு ஒன்னொன்னா சொல்ல போறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்போதான் உங்க ஃபேஸ் ஷேப்புக்கு எந்த மாதிரி ஹேர் கட் வச்சா நல்லா இருக்கும்னு தெரிஞ்சுப்பீங்க. நம்பர் 1, ஓவல் ஃபேஸ். ஓவல் ஃபேஸ் ஷேப் இருக்கிறவங்க ரொம்ப லக்கி. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஹேர் ஸ்டைலுமே இவங்க ஃபேஸ் ஷேப்புக்கு நல்லாவே சூட் ஆகும். ஏன்னா இவங்க ஃபேஸ் பேலன்ஸா ப்ரொபோர்ஷன்ஸ்ல இருக்கும். அதனால ஹேர் ஸ்டைல் சூஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஓவல் ஃபேஸ் ஷேப் இருக்கிறவங்க நான் சொல்ற இந்த ஹேர் ஸ்டைல் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நம்பர் 1, டெக்ஸ்டட் கிராப். நம்பர் 2, சைட் பார்ட். நம்பர் 3, ஸ்லீக் பேக். நம்பர் 4, ஃப்ரிஞ்ச். ஆல்மோஸ்ட் இப்ப நான் சொன்ன இந்த ஹேர் ஸ்டைல்ல நீங்க எது ட்ரை பண்ணாலும் பார்க்க கிளாஸா இருப்பீங்க, அதே நேரத்துல மாசாவும் இருப்பீங்க. ரொம்ப முக்கியமா ஓவல் ஃபேஸ் ஷேப்ல இருக்கிறவங்க ஜீரோல ஃபேட் பண்றது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது உங்க ஃபேஸ கொஞ்சம் ஆக்வர்டா காமிக்கும். நம்பர் 2, ரவுண்ட் ஃபேஸ். ரவுண்ட் ஃபேஸ் ஷேப் இருக்கிறவங்களுக்கு ஃபேஸ் லென்த்தும் விட்த்தும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும். சீக்ஸ் கொஞ்சம் ஃபுல்லரா இருக்கும். சோ ஹேர் கட் சூஸ் பண்ணும்போது ஃபேஸ் கொஞ்சம் லாங்கரா ஷார்ப்பா தெரியற மாதிரி சூஸ் பண்ணுங்க. ரவுண்ட் ஃபேஸ்ல இருக்கிறவங்க நான் சொல்ற இந்த ஹேர் கட்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 1, ஹை ஃபேட். நம்பர் 2, மிட் ஃபேட். நம்பர் 3, பாம் பார்டர். இந்த ஹேர் ஸ்டைல்லாம் டாப்ல வால்யூமாவும் சைடுல கொஞ்சம் ஷார்ட்டாவும் இருக்கும். அதனால ஃபேஸ் லாங்காவும் இருக்கும், அதே நேரத்துல ஷார்ப்பாவும் இருக்கும். ரொம்ப முக்கியமா ரவுண்ட் ஃபேஸ் இருக்கிறவங்க ஸ்ட்ரெயிட் ஃப்ரிஞ்ச், லாங் ஹேர் வைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் உங்க ஃபேஸ்க்கு சத்தியமா செட் ஆகாது. நம்பர் 3, ஸ்கொயர் ஃபேஸ். ஸ்கொயர் ஃபேஸ்னா ரொம்ப லக்கி. ஏன்னா இவங்க ஃபேஸ் நேச்சுரலாவே பார்க்க ரொம்ப மாஸ்குலைனா ஸ்ட்ராங் ஜா லைனோட ப்ராட் ஃபோர்ஹெட்டோட பேலன்ஸ்டா இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஹாலிவுட் ஹீரோஸ்ல பாதி பேருக்கு இந்த ஃபேஸ் ஷேப் தான் இருக்கும். ஸ்கொயர் ஃபேஸ் இருக்கிறவங்க நான் சொல்ற இந்த ஹேர் கட்லாம் பண்ணி பாருங்க. நம்பர் 1, க்ரூ கட். நம்பர் 2, பஸ் கட். நம்பர் 3, சைட் பார்ட். நம்பர் 4, டெக்ஸ்டட் கிராப். இந்த ஹேர் ஸ்டைல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்க ஜா லைன் ஸ்ட்ராங்காவும் உங்க ஃபேஸ் இன்னும் கிளீன் அண்ட் ஸ்மார்ட்டாவும் தெரியும். ரொம்ப முக்கியமா ஸ்கொயர் ஃபேஸ் இருக்கிறவங்க ஹேரை ஃபுல்லா ஃபிளாட் பண்ணி செட் பண்ணாதீங்க. இப்படி பண்ணீங்கன்னா உங்க ஃபேஸ் மொத்தமா ஸ்பாயில் ஆகும். நம்பர் 4, ஹார்ட் ஃபேஸ் ஷேப். ஹார்ட் ஃபேஸ் ஷேப்ல இருக்கிறவங்களுக்கு ஃபோர்ஹெட் கொஞ்சம் ப்ராடா இருக்கும், சின் நேரோவா இருக்கும். சோ ஹேர் கட் சூஸ் பண்ணும்போது ஃபேஸ் பேலன்ஸா தெரியுற மாதிரி சூஸ் பண்ணுங்க. ஹார்ட் ஃபேஸ் ஷேப் இருக்கிறவங்க நான் சொல்ற இந்த ஹேர் கட்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 1, மீடியம் ஃப்ரெஞ்ச். நம்பர் 2, டெக்ஸ்டட் ஃப்ரெஞ்ச். நம்பர் 3, மீடியம் லென்த் ஹேர். இந்த ஹேர் ஸ்டைல்லாம் உங்க ஃபோர்ஹெட்டை கொஞ்சம் கவர் பண்ணும். அது மட்டும் இல்ல உங்க ஃபேஸை ப்ராப்பரா பேலன்ஸ்டா ப்ரொபோர்ஷனா வச்சுக்கவும் ஹெல்ப் பண்ணும். ரொம்ப முக்கியமா ஹார்ட் ஃபேஸ் ஷேப் இருக்கிறவங்க ஹை ஃபேட், லோ ஃபேட் இந்த மாதிரி ஹேர் கட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது உங்க ஃபேஸ்க்கு சுத்தமா செட் ஆகாது. நம்பர் 5, டைமண்ட் ஃபேஸ் ஷேப். டைமண்ட் ஃபேஸ் ஷேப் சும்மாவே பார்க்க செம்ம ஸ்டைலிஷா யூனிக்கா இருக்கும். இந்த ஃபேஸ் ஷேப்ல சீக் போன்ஸ் கொஞ்சம் ப்ராடாவும் ஃபோர்ஹெட் சின்னும் நேரோவாவும் இருக்கும். ஹேர் கட் சூஸ் பண்ணும்போது ஃபேஸ்க்கு கொஞ்சம் வித் அண்ட் பேலன்ஸை கிரியேட் பண்ற மாதிரி ஹேர் ஸ்டைல் சூஸ் பண்ணணும். டைமண்ட் ஃபேஸ் ஷேப் இருக்கிறவங்க நான் சொல்ற இந்த ஹேர் கட்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 1, டெக்ஸ்டட் ஃப்ரெஞ்ச். நம்பர் 2, சைட் பார்ட். நம்பர் 3, மெஸி ஹேர். நம்பர் 4, மீடியம் லேயர் கட். இந்த ஹேர் ஸ்டைல்லாம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஃபோர் எடுக்கும் கொஞ்சம் வால்யூம் கிடைக்கும், ஃபேஸும் ப்ராப்பரா பேலன்ஸ்டா பார்க்கவே பக்காவா இருக்கும். ரொம்ப முக்கியமா டைமண்ட் ஃபேஸ் ஷேப் இருக்கிறவங்க டைப் ஃபேட், சைட் ஃபுல்லா ஷார்ட் பண்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஹேர் கட் பண்ணீங்கன்னா நேச்சுரலா அழகா இருக்கிறவங்க ஃபேஸை மொத்தமா ஸ்பாயில் பண்ணிடும். நம்பர் 6, ரெக்டாங்கிள் ஃபேஸ். ரெக்டாங்கிள் ஃபேஸ் ஷேப் இருக்கிறவங்களுக்கு ஃபேஸ் லென்த் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஃபோர் ஹெட், சீக்ஸ், ஜா லைன் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் வித்ல இருக்கும். ஸோ ஹேர் கட் சூஸ் பண்ணும்போது ஃபேஸ் இன்னும் லாங்கா பேலன்ஸா தெரியுற மாதிரி சூஸ் பண்ணணும். ரெக்டாங்கிள் ஃபேஸ் ஷேப் இருக்கிறவங்க நான் சொன்ன இந்த ஹேர் கட்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 1, ஃப்ரெஞ்ச் கிராப். நம்பர் 2, டெக்ஸ்டர் கிராப். நம்பர் 3, ஃப்ரிஞ்ச். நம்பர் 4, சைட் பார்ட். இந்த ஹேர் ஸ்டைல்ல மீடியம் வால்யூம் இருந்தா போதும், கோர் இடம் கொஞ்சம் கவர் ஆகும், ஃபேஸும் பேலன்ஸா தெரியும். ரொம்ப முக்கியமா ஹை வால்யூம் ஹேர் ஸ்டைல்லாம் ரெக்டாங்கிள் ஃபேஸ் ஷேப் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் பார்க்க அழகா தெரிவிங்க. இப்ப நான் சொன்ன இந்த 6 ஃபேஸ் ஷேப்ல உங்க ஃபேஸ் ஷேப் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்க ஃபேஸ் ஷேப்பை கண்டுபிடிக்க தெரியலனா கீழே ஃபேஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே அடுத்த ஒரு வீடியோ மேக் பண்றேன். மறக்காம இந்த மாதிரி செல்ஃப் க்ரூமிங் அண்ட் ஃபேஷன் கண்டென்ட்ஸ்க்கு என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிபிகேஷனா உங்க ஃபீடுக்கு வரும்.